ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு தனி புகுப்பதிவு இருக்கு. அந்த புகுப்பதிவு மூலமா அந்த மாணவர் உள்ள போறாங்க. உள்ள போன உடனே ஒரு 6 செயல்கள் வந்து இந்த செஷன்ல அவங்களுக்கு கொடுக்கும். இதுல முதல் செயல் வந்து வேகின்னு சொல்லிட்டு ஒரு தட்டச்சு பயிற்சி இருக்கும். இந்த தட்டச்சு பயிற்சி வந்து இந்த ஜூன்ல ஆரம்பிச்ச மாணவர்கள் நிறைய பேரால இப்போ ஒரு பெரிய பெரிய பேராகிராஃப் எல்லாம் ரொம்ப வேகமா அவங்களால டைப் பண்ண முடியுது. 4வது 5வது படிக்கிற மாணவர்களால. இது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். சின்ன ஆக்டிவிட்டி தான். இல்ல 2 நிமிஷம் 3 நிமிஷம் அவ்வளவுதான் இந்த ஒரு ஆக்டிவிட்டி சின்னதா. அது முடிச்ச உடனே ஒரு நூல் வரும். ஒரு மின்னூல் ஒண்ணு வரும். அதுவும் நிறைய எழுத்துக்கள் இருக்கு. அது ரொம்ப ஒரு 8 பக்கங்கள் தான் இருக்கும். அதை அவங்க புரட்டிட்டு ஏதாவது ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுப்பாங்க. இந்த கான்செப்ட் வந்து தமிழ் தொடர்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா தமிழ்ல இருக்கும். போட்டோசிந்தசிஸ் பத்தி இருக்கலாம், வெப்ப பரிமாணம் பத்தி இருக்கலாம், ஹீட் டிரான்ஸ்ஃபரன்ஸ் பத்தி இருக்கலாம். ஆனா தமிழ்ல ரொம்ப எளிமையான தமிழ்ல இருக்கும். அந்தந்த வகுப்புக்கு ஏத்த மாதிரி. இப்போ வந்து ஒரு 9வது படிக்கிற மாணவர்கள் வந்து அவங்க எலக்ட்ரிசிட்டி பத்தி படிக்கிறாங்கன்னா இங்க மின்னாற்றல் பத்தின ஒரு கட்டுரை ஒன்று இருக்கு. 10வதுல வந்து அவங்க கணிதத்தில் ஏதாவது ஒரு டாபிக் படிக்கிறாங்கன்னா அந்த கணிதம் பற்றின ஒரு டாபிக் இங்கே வந்து தமிழில் இங்கே இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து அந்த நூல்கள் வந்து வெவ்வேறு நூல்கள் ஒரு 1200 நூல்கள் இருக்குது அக்ராஸ் லெவல்ஸ். அவங்க அந்த வெவ்வேறு டாபிக்ஸில் அவங்களுக்கு வரும். அது முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கும். அந்த கேள்விக்கான விடையை வந்து அவங்க சரியா சொன்னாங்கன்னா அவங்க ஒரு பந்து வந்து அவங்க வாங்கிக்கலாம். பந்து வந்து அவங்க கலெக்ட் பண்ணலாம் உங்களோட. அதே மாதிரி 2வது கேள்வி இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதை கரெக்டாக சொன்னாங்கன்னா ஒரு கரும்பு கிடைக்கும். 3வது கேள்வி இன்னும் கடினமாக இருக்கும். அதையும் முதல் வாட்டி சரியா சொன்னாங்கன்னா ஒரு முத்து கிடைக்கும். அந்த முத்துக்கள் வச்சு சில ரேர் புக்ஸ், சில ரேரான விளையாட்டுகள் அவங்க வாங்கிக்கலாம். அதையே வந்து அவங்க கரன்சி மாதிரி பயன்படுத்திக்கலாம் உள்ள.